ஒரே ஓர் அழகான பசுமைக்காடு. அங்கே உயரமான மரங்கள், இனிமையான பறவைகள் குரல்கள், மென்மையான காற்றின் இசை. அந்த காட்டின் நடுப்பகுதியில் இருந்தது ஒரு மிகப்பெரிய சிங்கம். அது அந்த காட்டின் ராஜா. அதுவும் ஒவ்வொரு நாளும் பெருமிதத்துடன் காட்டை சுற்றி வருவது வழக்கம். ஆனால் ஒரு நாள் பெருமையெல்லாம் மறந்து ஒரு பெரிய மரத்தின் கீழ் தூங்கிக் கொண்டிருந்தது. அதே நேரத்தில் ஒரு சின்னதான எலி அங்கே வந்தது. அது துள்ளித் துள்ளி விளையாடிக் கொண்டிருந்த போது தவறுதலாக சிங்கத்தின் மேல் ஏறிவிட்டது. சிங்கம் எழுந்தது. ஆத்திரம். ஆனால் அங்கே நின்று அஞ்சிய முகத்துடன் பார்த்த எலியை பார்த்த சிங்கத்தின் மனம் மாறியது. சிங்கம் எலியை விட்டுவிட்டது. அந்த நாள் சிங்கத்திற்கு சாதாரணமாக இருந்தாலும் எலிக்காக அது மறக்க முடியாத நாள். காலம் கடந்து ஓடியது. காட்டில் ஒரு புதிய பருவம் வந்தது. ஒரு நாள் சிங்கம் வேட்டைக்குப் புறப்பட்டது. ஆனால் அதற்குத் தெரியாமலே ஒரு வேட்டைக்காரர் பதித்த வலையில் சிக்கிக் கொண்டது. அது கத்தியது, தவித்தது. ஆனால் யாரும் வரவில்லை. அந்த சத்தத்தை கேட்டது யாரு தெரியுமா? அந்த சிறிய எலிதான். இரக்கம் காட்டிய ராஜாவை நான் இப்போது காப்பாற்றணும் என்று நினைத்தது எலி. விரைவாகச் சென்றது. சிறிய ஆனால் திடமான பற்களால் வலையை மெதுவாக கடித்தது. வெறுமனே முயற்சி செய்யவில்லை, நம்பிக்கையுடன் செய்தது. சிறிது நேரத்தில் சிங்கம் மீண்டும் சுதந்திரம் பெற்றது. சிங்கம் மகிழ்ந்தது. எலியும் துள்ளித் துள்ளி சென்றது. பெருமையுடன், இந்த கதையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன தெரியுமா? ஒருவர் சின்னவராக இருந்தாலும் அவர் செய்யும் உதவிக்கு அளவே கிடையாது. பெரியவா இருந்தாலும் சின்னவர்களை மதிக்கணும். ஏனெனில் சில சமயங்களில் நம்மை காப்பாற்ற வருவதை அந்தச் சின்னவர்கள்தான். நம்முடைய மனம் நல்லதாக இருந்தால் இந்த உலகம் நம்மிடம் எப்போதும் நல்லதாகத்தான் நடக்கும்.